ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, சிலருக்கு நம்முடைய அருமை புரியாததினால்தான் நம்மை எவ்வளவுதான் அவர்களிடம் எப்படி பேசினாலும் அதை காதில் வாங்காமல் நகர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். பாசத்தை காட்டினால் புரியாது. அதுவே பணம் என்ற ஒன்று வந்தால் நீ பாசமே காட்டாவிட்டாலும் அவர்களுக்கு நீ தேவைப்படுவாய். என்னுடைய தங்கமே, உன்னுடைய அன்பும் உன்னுடைய அக்கறையும் புரியாதவரிடம் நீ எதையுமே எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சொல்லியும் அவர்களுக்கு புரிய போவதும் இல்லை. வாழ்க்கையில் நீ எதை தேடுகிறாய்? நிம்மதியை. நிம்மதி வேண்டும் என்றால் இது போன்ற உறவுகளை உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்துவிட்டு நீயாக இரு. எத்தனை காலம்தான் அடுத்தவர்கள் உன்னை கேவலப்படுத்துவது? அந்த இடத்தில் நீ நின்று கொண்டு இருப்பது? வாழ்க்கை என்பது ஒன்றுதான். அது நான் எப்பொழுதும் சொல்வதுதான். வாழ்க்கை என்பது ஒன்று. அதில் நாம் எப்படி வாழ வேண்டுமோ அது போல வாழ வேண்டும். அதே சமயம் யாருக்கும் எந்த ஒரு நொடியும் தலை குனியாமல் இருக்க வேண்டும். உன்னிடம் பணம் இருக்கிறதோ பணம் இல்லையோ, உன்னிடம் அத்தனை உறவுகள் இருக்கிறதோ இல்லையோ, அதெல்லாம் பொருளே கிடையாது. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எப்பொழுதுமே எந்த இடத்திலும் உன்னுடைய தன்னம்பிக்கையை விட்டுவிட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை தேடுகிறாயோ அதை நிறுத்திவிடக் கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த காலமும் யாருக்கும் நீ தேவையில்லாமல் தலை குனிய நிற்கவே கூடாது. சிலர் உன்னை சில விஷயங்கள் சொல்லி உன்னை மிரட்டுவார்கள். நீ இதை செய்தாய் அல்லவா, நீ இதை பண்ணாய் அல்லவா என்ற சில வார்த்தைகள் சொல்லி தேவையில்லாமல் பயமுறுத்துவார்கள். எதையுமே நினைத்து கவலைப்படாதே. உன்னை பற்றி எனக்கு தெரியும். உன்னை படைத்த கடவுளுக்கு உன்னை பற்றி தெரிந்தால் போதும். அதை தவிர வேறு யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. உன்னை புரிந்து கொள்ளவில்லை, உன் அன்பை ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்படி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, அவர்களிடம் எல்லா விஷயத்திலும் ஒரு சிரிப்பை சிரித்துவிட்டு நகர்ந்து விட. அதுதான் அவர்களுக்கு தரும் பெரிய ஒரு அடியை. எப்படி சொல்கிறேன் தெரியுமா? நீ அழுது கொண்டே இருந்தால், ஓ, என்னை நினைத்து அவள் அழுது கொண்டே இருக்கிறாள், அழுது கொண்டே இருக்கட்டும், அவள் முகத்தை நான் இப்படித்தான் பார்க்க ஆசைப்பட்டேன் என்று சொல்வார்கள். அதுவே நீ சிரித்தால் அவர்களுக்கு இன்னும் அதிகமாக உன் மீது வெறுப்புத்தான் வரட்டும். அப்பொழுதுதான் இன்னும் அதிகமான அவர்களுடைய உண்மையான முகத்தை காட்டுவார்கள். யாருக்காகவும் எப்பொழுதும் நீ தலை குனியவே கூடாது. தலை குனிய வேண்டிய இடம் ஒரு பொழுதும் வராது. அதையும் தாண்டி அவர்கள் வந்தால் ஏதோ ஒரு தலை குனிந்தால் அது உனக்குத்தான் அசிங்கம். தங்கமே, எப்பேறுபட்ட விஷயம் வேண்டுமானாலும் நடக்கட்டும் உன் வாழ்க்கையில். ஆனால் உனக்கொரு துரோகம் செய்துவிட்டு போனவர்கள் மத்தியில் தலை குனியாதே. உன்னிடம் எது வேண்டுமானாலும் இல்லாமல் இருக்கட்டும், ஆனால் தன்னம்பிக்கை இருக்கிறதல்லவா, யாருக்கு நேராகவும் தலை குனிய வேண்டாம். நான் இருக்கிறேன், அதை மட்டும் நீ ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை நகர்த்த பழகிக்கொள். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க கற்றுக்கொள். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை முழுமையாக நம்ப பழகு. எப்பொழுதுமே நல்லது நடக்கும். பயந்தால்தான் நான் இருப்பது உனக்கு தெரியாமல் போகும். பயம் இல்லாமல் நீ என்னை பார். உனக்கு நேராக கூட நான் இருப்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவேதான் இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.